வணக்கம். ராணிஸ் வீட்டு சமையல் இன்னைக்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பற்றி பார்க்க போகிறோம். வீட்டிலே பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேணும். குட்டியாக இருக்க உருளைக்கிழங்கு வேண்டாம். இந்த உருளைக்கிழங்கு இப்படி தோல் சீவி நீளமாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிடணும். ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் தின்னமாக இருக்கணும். 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதித்ததும் இந்த உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைங்க. ரொம்ப நேரம் உருளைக்கிழங்க வேக வச்சிடக்கூடாது. கரெக்டாக 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்சா போதும். பாருங்க 3 நிமிஷம் ஆயிட்டு நல்லா கொதிச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை உடனே எடுத்துருங்க. உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு நார்மல் வாட்டரில் தண்ணியில் உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு அப்படியே வச்சா இன்னும் அந்த ஹீட்டுக்கு நல்லா வெந்துடும். அதுக்காக தான் நம்ம பச்சை தண்ணியில் போட்டு உடனே வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிருங்க. இப்போ கரெக்டாக இருக்கும். இந்த இதுக்கு உருளைக்கிழங்கு பாருங்க ஒரு கால்வாசி வெந்திருக்கும். இதை அலசி உடனே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடணும். தண்ணியை நல்லா வடிகட்டி பிளேட்டில் மாற்றி வைக்கணும். 3 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு எல்லா உருளைக்கிழங்குலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விடணும். இந்த அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இனி உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் சூடானதும் உருளைக்கிழங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இது ஃபஸ்ட்டு பேஜ் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். உருளைக்கிழங்கு உடையாத அளவுக்கு இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணால் போதும். 2 டைமாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதனால தான் இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் ஃப்ரை ஆனால் போதும். மூணு நிமிஷம் ஆயிட்டு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிருங்க. ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்க நல்லா ஆற வச்சுக்கிடணும். 2வது தடவையும் சேர்த்து நல்லா டீப் ஃப்ரையாக பண்ணி எடுத்துக்கிடணும். நல்லா ஆற வச்சிருங்க. மிச்சம் இருக்கிற உருளைக்கிழங்கையும் போட்டு அதே 3 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக உருளைக்கிழங்க சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தமாக சேர்க்க வேண்டாம். மூணு நிமிஷம் ஆயிட்டு இதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஆற வச்சுட்டா இந்த 2வது டைமு நம்ம இப்போ போடுறோம். இதை நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறுன்னு நல்லா கலர் மாற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு சிட்டிகை அளவு உப்பு, மிளகுத்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வீட்டிலையே சிம்பிளாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லை. குழந்தைங்களுக்கு வீட்டில் இப்படி பண்ணி கொடுங்க. நல்லா மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.